ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்பவி கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தான் பண்ண போகிறோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பூண்டு குழம்பு ரெசிபி தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பூண்டை நல்லா உரித்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புளி எடுத்துக்கலாம். புளி ஒரு பெரிய எலுமிச்சப்பழ சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 50 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது நல்லெண்ணெயில் செய்யும்போது தான் டேஸ்ட் இன்னமும் கூடுதலாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் 1 ஸ்பூன் போல் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க பூண்டை உள்ளே சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் கழித்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் கட் பண்ணாமல் முழுசாக அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டும் நல்லா எண்ணெயில் வதங்கி வரட்டும். இதோட கலர் மாறினதும் தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் மசாலா சேர்த்துப்போம். 1/2 ஸ்பூன் போல் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம கரைச்சி வடிகட்டி வச்சிருக்க புளி தண்ணியை சேர்த்துக்குவோம். இப்போ இதெல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துப்போம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது இப்போ நல்லா கொதிச்சு புளியோட பச்சை வாசம் போய் நல்லா கொதிச்சு வரணும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க. இன்னும் இந்த தண்ணியெல்லாம் நல்லா வதங்கி சுருண்டு வரணும். சிம்லேயே வச்சு கொதிக்க விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே விட்டுடுங்க. நம்மளுடைய சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சிம்பிள், ரொம்பவே ஈஸியும் கூட. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். 2-3 நாள் வரைக்கும் வெளியிலேயே வச்சு யூஸ் பண்ணலாம். சீக்கிரத்தில் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்றது கூட கிடையாது. நம்ம நார்மலாக வெளியிலேயே நார்மல் டெம்பரேச்சரில் ஒரு கண்ணாடி ஏர்டைட் பாட்டிலில் போட்டு வச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ரைஸ்க்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது கூட சேர்த்து சாப்பிட காய் எதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல. வெறும் சிம்பிளாக அப்பளத்தோடையே நம்ம இந்த லஞ்சை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். சூடான சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பூண்டு குழம்பு பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.